என்ன கஷ்டப்படல என்ன தேடி வார வயல வந்து உக்காந்துங்க கறி கூட்டாண்டாக்கா என்னமா வயலே உக்காந்துக்கிறான் 60 கதையா போற வயது தெரியுதா ஏய் மரியாதை உள்ளப்பா சட்னி தாழ்த்துக்கிறாங்க காலையில டிபனுக்கு கம்பெனி ஆயிட்டு போடா உள்ள கொலை பண்ணிட்டு அவனை போ சொல்லுமா அவர் போய் கறி கொண்டாட கிண்டல் பண்றியா அவர் யார் தெரியுமா கம்பெனி ஓனர் இருந்தா பொறுத்துக்கு உட்காந்துருப்பானா என்ன கம்பெனி ஓனர் உள்ள போய் உட்காந்து சொல்லுமா 60 லட்சத்துக்கு முதல்ல அவர்கிட்ட தான் 60 லட்சம் இருக்குது என்கிட்ட குத்தாங்குது என்றதுக்கு நேரம் இல்ல 60 லட்சம் வச்சுட்டாக்கா பெரிய லாடு லபுதாச்சா போடா ஏது வயல வந்து பல்வாரி என்னடா பாரு மானவிய வயல உட்காந்துக்கிறாங்க இடம் தாராளமா வயிறு போட்டு வச்சுக்கலாம் அங்க எப்படி நான் உட்கார முடியா இதான் உட்காருவா அண்ணன் போய் உட்காந்துறியா இங்கதான் திருப்பினா எழுத்து போயா செய்யாருக்கு எத்தனை மணிக்கு சொன்னேன் எத்தனை மணிக்கு சொன்னேன் 6 மணிக்கு சொன்னீங்க 6 மணிக்கு வந்து உட்காந்தா 6 மணிக்கு வண்டி எடுத்து வரீங்க சரி போனா போது விட்டேன் ஆமா வல்லம் கூட்டு எத்தனை மணி சொன்னாங்க வல்லம் கூட்டுவாடு உனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க வல்லம் கூட்டு விட்டா வல்லம் கூட்டுவாடு உனக்கு எத்தனை மணிக்கு சொன்னாங்க 7 மணிக்கு எத்தனை மணிக்கு வந்தா 7:30 வரலாமா நான் லேட்டா வந்தா மட்டும் ஏன்னா லேட்டா அவரு கேள்வி கேட்கிறேன் வந்து ஊருக்குள்ள வந்து கொண்டு உட்காந்து முட்டா சாப்பிட்டு கூட படி முட்டா சாப்பிட அப்படியே எத்தி வரைக்க கூடாது நேரத்தோடு கல்வி ஊருக்குள்ள வரணும் சரியா பேசவே கூடாது போஜப்பா கொண்டா அடைச்செழுத்து பையா அடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அவன் அம்மா பையன் உன்னை அடிக்கிறான் நியாயமாடாது வாய் வந்தேனா அத்தடியில் என்ன பேசுறதுக்கே தெரியல கொடுங்க அச்சு போட்டு கொடுங்க ஆடி மாசம் குத்தையும் கூட்டுக்கிறாங்க இது ஆவணி மாசம் இது ஆடி மாசம் தம்பி பாபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் என்ன கூப்பிடுறா கூடாது கூப்பிடவே கூடாது காட்சி கரெக்டா அந்த அளவுக்கு சிறந்த நடிகர் நீ திருக்குறள் ஒண்ணு சொல்லு நீ சொன்னதா சொல்ல அவசியம் கிடையாது நீயே சொல்லு என் இஷ்டம் நான் சொல்லு சொன்னா உன்னை வாழ்த்திப்புல வரும்டா நான் சொல்லுவே சொல்ல மாட்டேன் 2 வரி வசனம் ஒரு பாட்டு முழுசா பாட்டு தெரியாது போடுதாலே ஜாக்கி சிக்கிது ஏத்து படா உள்ளன்ற என்ன அடிக்கலாமா ஏமா வயிறு நிக்கிற நான் பார்க்க மாட்டேன் யாருக்கு தூக்கி போட்டு நக்கிடுவேன் ஏன் வயிறு வந்து நிற்கிறேன் நான் முடிச்சுட்டு அது வந்து அடிக்கிட்டு என்ன பேசாத என் அண்ணன் மணிகள் அவங்க சொல்லி காப்புட கட்டுதுவா சாப்பிட்டு பாட்டியா வர்றாங்க போய் பயிர்ல இறங்கலாம் கண்டிப்பா கம்மியா ஜாம் வந்து பழகுவான் அவனாதான் போயிச்சுக்கிற அவனே கண்டி இல்ல உங்க பப்பு வேவாது அவனாதான் நீ போயிச்சுக்கிற யாருக்கு பேசணும்னா தெரிஞ்சு பேசு இது வந்து 2 பேரும் காலி பண்ணிக்கிறான் அடுத்த ஆள் நீதான் யாரு மேல கை வைக்கிறேன் நம்மள மாவட்டத்திலே நான் தாண்டா பொட்ட ரவுடி பேட்ட ரவுடியே வத்தோல் பார்ப்பாங்க படி
எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏண்டா பாவிய இப்ப நீ என்ன தேடி ஆடுற? அது ஒண்ணு இல்லம்மா, எங்க அப்பா ஒரு 9 கோக்குஞ்சு வாங்கி வச்சிருந்தாரு. 9 தானா? கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சியா? 8 குஞ்சு வீட்டுல தூங்க மாட்டாங்குது. 9 தான் லோல் போட்டுங்க. எந்த 9? 9வது கோழி குஞ்சு. அது ஏன்டா இங்க வரப்போகுது? அதான் எங்கனா பூந்து அதுக்கு ஏன் போற அடிக்கடிக்கு? அந்த குஞ்சு வரல போடா, கோழி குஞ்சு வரலடா. நான் தேடி வந்த குஞ்சு இல்ல. இல்ல போடா பாவிங்க. தேடி வந்த குஞ்சுக்கு தான் இல்லையா? இல்லடா. இல்லாதீங்க எதுக்கு லோல் போட்டு? யார் ஓடி போறாங்க? யார்? கோக்குஞ்சு. கோழி குஞ்சு தான் வரலையா? போயடா பாவிங்க. ஏமா இல்லையா? மச்சான் வாய் சிப்பா தம்பி சகலபடியா. டேய் என்னடா வர முறை இது? ஏய் கூத்தாடி முறையில கோயிலுக்கு தலையில்றா. யாரா அவன்? ஏய் ஐயாவுக்கு கோயிலுல பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு வீணா போன காணம் கேட்டுது. வீணை காணோம். வீணை காணோம். யாரா பெரிய ஒருவன் நினைக்கிறேன். காவல ஜாக்கிரதை பாராமுசா. பாராமுசா. நாராயண 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 மாநிலாத வீட்ல ஆராயணம் அம்மால போட்டு பீராயணம். அட கோத்தால பட்ட திருவண்ணாமலை கோபுரம் முட்டன்னு. இங்க பெரிய மலை முட்டறதுல எங்க ஆத்தா சும்மா இருந்தா. உன் நாக்கில தர்ப்ப போட்டு வளர்த்து. நாலு வெக்கு போட்டு போய் திக்கு திக்குன்னு எரியும். அட சூத்ரா பிஞ்சி. சூத்ரா பிஞ்சி வேணா வெள்ளரி பிஞ்சி தான் வாங்க. அட அபிச்சி. அபிச்சி இல்ல நான் +2 அவன் 8 அவன் நான் 9. அட லவண்டி மகனே. மாறி கொண்டே வருகிறான். லவண்டி மகனே. யார் லவண்டி மகனே? ஏய் சொக்கா வாங்க துட்டு இல்லாத வந்துக்கிற சொக்கா போட்டு எங்களை லவண்டி மகனே பாத்துறேன். ஏய் நான் எங்க பாத்து வருகிறா? இது யாரு தெரியல? என்னவோ கச்சிக்கிட்டு டேய். புடி கச்சிக்கிட்டு. அவரு எப்படி வர்றா? அவருக்கு தெரியாதா? அவர் கொண்டு சூட் பண்ணல. இல்லன்னா நின்னு கிடக்குறாரு. தெரியல இவர் யாரு தெரியல? யாரு? இவர்தான் கிணத்துல தூர்வாரு. தூர்வாருடா. சீமாடு கூட அவசரமா அப்படியே தள்ள வச்சு வந்துடலாம். சீமாடில பா தேங்க முடியாது. என்ன முடியா? ஏய் யாரவன்? ஆள பார்த்தா தெரியல. நான் 30 ரூபாய் பூ விக்கிறாங்கடா. பூ விக்கிறா. ஏய் பூ தான் விக்கிறீ. அழகா ஒரு தட்டுல வச்சிருக்க கூடாதே. கைத்துல கையில தலைமா சுத்தி இருப்ப. ஆமா. ஏமா. ஏய் கொத்து துட்டுக்கு மேல போறான்டா கொய்யால. இல்லங்க பூ விக்கிறீங்க. மார் கணக்குல குடுக்குறியா? முழ கணக்குல குடுக்குறியா? அது என்ன மார் கணக்கு முழ கணக்கு? அந்த காலத்துல மார் கணக்குல தான் வித்துட்டாங்க. இப்ப காலம் மாற மாற முழ கணக்கு ஆயி போச்சு. அந்த காலத்துல ஒரு மார் பூ வாங்கி பண்ணா என் வீட்டு 4 பொம்பளை அடி வச்சுவாங்க. 4 பெண்கள் வச்சிருவாங்க. யார் யாரு? என் முண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஏய் 4 ஒண்ணுதாடா பாவி. 4 ஒண்ணுதானா? 4 ஒண்ணுதான். ஏய் இவர் அவரு இல்லடா வேற ஆள்றா. ஏய் வேற ஆளே கிடையாது நீங்க. ஏய் வேற ஆள்றா. ஆள பத்த தெரியல. கையில கட்டை, கைத்துல கொட்டை, நெத்தியில வட்டை, உடம்புல இல்ல சட்டை. இந்தல கல்யாணம் ஆகாத பொட்டை. லைன்ல வந்து சாமியா. அட பாவி. யார் கிடையாதுடா பாவி. நான் யார் தெரியுமா? யார்? நான் தான் முற்று துறந்த முனிவர். நீ முட்டை துண்ட முனிவர்னா நாங்க முட்டை போடுற கோயிலே துண்டறோம். ஊருக்கு சாப்பிட்டுங்கற எங்களுக்கு தெரியும். சாப்பிடு பானா வேணாம் சொல்லு. நான் யார் தெரியுமா? நான் தான் திருலோக சஞ்சாரி. ஓ திருலோக சஞ்சாரி. அப்போ வையாபுரி ஆச்சாரி உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னு விட்டா சகலபாடி. ஒரே வீட்ல பொண்ணு கட்டினீங்களா? அதான் பாக்குறேன். அப்படி கிடையாது. ஐயரமே சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் படிக்க வேண்டிய கத்தாரிக்கிறார் பிரம்மதேவன். இருக்கிறார். அவருடைய சுதன் என் பெயர் தான் நாரத மகாமுனிவர். ஓ நாரத மகாமுனிவர் திருலோக சஞ்சாரி மூலத்தை சுற்றி வரக்கூடியவர். வீணை நாரதன். ஆமாண்டா. ஆமா. அது மட்டும் கிடையாது. அந்த காலத்துல உங்களுக்கு நல்ல பேர் சாமியே. நாரதா கலகப்பிரியா என்று சொல்வாங்க. ஆமா. அந்த காலத்துல புராண நாடகம் வச்சாக்கா நாரதர் எப்போ வருவாரு அப்பதான் ஒரு கதையில சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நாரதர் கதாநாயகி மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் உன்னை பார்த்தா பாய் சுத்தின்னு வீட்டு கிளம்பிடுறாங்க. உன்னை பார்த்தாலே பிடிக்கல அவங்களுக்கு. ஏன்னா கலகம் கிடையாது இல்ல உனக்குப்பா. எல்லாம் ஊருக்கு 4 நாரதர் இருக்கிறாரு. அவரே போன்ல முடிச்சிடுறாரு. இங்க இருந்து போன் பண்ணா அந்த தெருல அடிச்சு வெட்டி மாட்டிக்கிறாங்க. அதனால உனக்கு வேலை இல்லாத போச்சு. சரி விட்றா. சரி நாரத மகாமுனிவர் உப்பா பேருனா? என் தந்தை பேர் தான் பிரம்மதேவன். உப்பா பெருமனை பிடிக்கிறவரா? பெருமனை பிடிக்கிறவரா? டைம் ஆசா பால் 4 பெருமனை பிடிச்சு கொடுறேன். இப்போ வியாபாரம் ஆச்சாமி. உங்களுக்கு முன்னால வந்தனா உங்களுக்கு 4 பெருமனை வாங்குவாங்க. ஏய் பிரம்மன் கிடையாதுடா. பிரம்மதேவன் படைக்க கத்தாடா. அப்பா படிக்கிறா. ஜீவராசிகளை படைக்க வேண்டிய கத்தாயுடைய தந்தை. படிக்கிறா? எல்லாரும் படிச்சது உப்பாவா? ஆமாடா. உட்கார்ந்திருக்கீங்களா? படித்தவரே என் தந்தைதான். அப்ப போய் எழுந்து போய்க்கிறீங்களா? அவர்களை படித்த என் தந்தைதான். தூங்கிறீங்களா? அவர்களை படித்த என் தந்தைதான். ஒப்பும் ஒரே ஆளா? இவ்வளவு பேருமா? ஏதோ கம்பெனி வச்சு நடத்திருக்கிறேன் நான் அப்ப. சரி விடு அதுக்கிறேன் அவனை படிச்சதே. இவனை படித்த என் தந்தைதான். அப்ப என்ன படிச்சதே? உன்னை படித்ததே தாத்தா எனக்கு தந்தைதான். தம்பி அடிக்கு ரெடி மாத்தா செவுல் நாய் தூக்கி விடுவோம். மாத்தா காது கபட கபடான மூக்கல சேருவா ஊதா. மாத்தா மூஞ்சில போடா விட்டுருவேன். ஏய் நாட்டு மக்களா படிச்சது ஒப்பான ஒத்துக்கிறேன். அவனை படிச்சது ஒப்பான ஒத்துக்கிறேன். என்ன படிச்சது ஒப்பனா? எங்க அப்பா நான் முன்னாடி விளையாடுற வெங்காயம் வெட்டிட்டான். ஏய் கபட இருக்கதடா. உயிர் கொடுப்பதை உருவாக்குத உனது தந்தை எனது தந்தை. அரடி ஆளு பாதி பங்கு செய்றாங்க. பாதி வேலை ஒப்புறது பாதி வேலை அவங்க ஒப்புறது. சரிவிடு சாமி. ஓத்த பேர் என்ன? ஏய்
அம்மா பேரு என்ன? என் தாய் ஏய் சொல்லுவா சொல்லுங்க. என் தாய் மத்த பேர் ஏய் சொல்லுவா சொல்லுப்பா. என் தாய் சொல்லுவா என் தாய் மத்த பேர் அதனால சொல்ல விட்டா சொல்லுவா ஏய் எப்படி சொல்லுவா அண்ணன் தானே சொல்லிடுறேன் ஏய் ஒரு பெரியவளா யார் பண்ணிக்கல நீங்க ஏய் பெரியவளா பட்டுக்கு பேர் சொன்னா தானே என்ன மணிபாஸ் வேறியா சொல்றதுக்குள்ள என்ன பேசுறேன்டா சொல்லு. என் தாயார் பையன் சரஸ்வதி அம்மையார் அவங்க அம்மா வந்து சொரச்சேடியா மயக்காலமாக வெக்கு போட்டு மூடி வை சாமி அவங்க அம்மா பிச்சு வெம்பிடும் அப்படி இல்லைங்கடா கல்வி கருத்து கலைவா என்று சொல்வார்கள் ஓ கல்வி கரிசி கலைவா ரேஷன் அரிசி புயல் அரிசி பச்சை அரிசி பாசுமதி அரிசி அது என்ன கல்வி கரிசி எந்த கல்ல விக்குது அந்த அரிசி கிடையாதுப்பா ஆ. கல்விக்கெல்லாம் அரசி ஓ கல்விக்கெல்லாம் அரசி உங்க அம்மா உங்க அம்மா 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 வடிவேல் மாதிரியே சொல்றேன் நானே அம்மா உங்க அம்மா எங்கிறாங்க ஏய் எல்லா நாவிலும் குடிகொண்டிருக்கிறான் எல்லா நாங்களும் பொதுவா சொன்னா பொதுவாக சொல்லப்பட உன் நாவிலும் குடிகொண்டிருக்கிறான் என் நாங்களாம் உங்க அம்மா குடும்பங்கிறாங்க யாரு கேட்டு உங்க அம்மா குடும்பம் வந்தா ஏன் மாடுகாரங்க கேட்டாங்களா முன்ன அட்வான்ஸ் கேட்டாங்களா கிடையாது. செவுத்துல ஆணி அடிக்குமான்னு கேட்டாங்களா கிடையாது. வீர தத்தி இறங்கும்போது கேட்டாங்களா கிடையாது. லெட்டின் பாத்ரூம் இருந்தான்னு கேட்டாங்களா அவங்க செவுத்துக்கு போனா எங்கிட்டு முழுங்கிட்டு யாரை கேட்டு உங்க அம்மா என் நாங்கள குடும்பம் தான் ஏய் இப்படி இளவிடமே பேசுற காரணமே என் தாய் தான் ஓ இப்படி எல்லாம் நம்ம இடம் உடம்பே பேச காரணமே உங்க அம்மா தான் உங்க அம்மா எல்லாம் நல்லா பேசியிருப்பான் அப்படி கிடையாதுடா ஆ. ஆரம்பத்துல என் தந்தை எழுதிட்டா அவன் தலையில இப்படிதான் இருக்கணும் தலையெழுத்து ஆ. ஒப்பனை தான் தேடிங்கிறேன் ஏன் ஆ? ஏன் என் தலையெழுத்து எழுதும் போது மட்டும் கோணல் மானெல்லாம் தூக்கினே எழுதிக்கிறான் பொருள் கம்பல ஜாடி திரிக்கிற பையன்லாம் அடிக்கிறாயா என்னய்யா ரொம்ப போச்சு சரி விடுங்க ஏன் வந்து எது வந்து என்னத்துக்கு வந்து எப்போ வந்த எல்லாம் ஒண்ணுதான் சொல்லு அப்போ கடவுள் நாட்டை ஆளக்கூடிய மன்னனை கடகவந்தன் நான் பார்க்க வேண்டும் மன்னன் நீங்க பாக்கணுமா மன்னன் வர நேரம் தான் நீ வர வயிறு